மேடம், டாக்டர் சிவா இங்க வருவாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. மேடம், உங்க வேலையை நான் எப்படி பண்ணுவேன்? என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா? மேம், அது மட்டும் இல்லாம அடிக்கடி என்னை பார்த்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ரிலாக்ஸ் ரஞ்சன். உன்னை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சிவாவோட மெமரி ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. இப்போ நீ சக்தி கிட்ட போ. அதுக்கப்புறம் உன்னோட முதல் சடங்க முடிச்சிடு. ஓகே மேடம். என் போனை கொடுக்குறீங்களா? மாம், நீங்க ஏன் போய் சொன்னீங்க? உங்களுடைய போன் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஒருவேளை சிவாக்கு மட்டும் ரஞ்சனை பத்தி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா அவன் ரீமசன் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுவான். சிவா இருக்கும்போது அந்த ரஞ்சன் சக்திய நெருங்க முயற்சி பண்ணா கூட சிவா அவனை பஸ்பமாக்கிடுவான். உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அந்த ரவுடிங்ல அவன் எப்படி அடிச்சான் தெரியும்ல? இன்னைக்கு வரைக்கும் ஐசியூல இருக்காங்க. நான் பில்ஸ பே பண்ணிட்டு இருக்கேன். மாம், எனக்கு சுத்தமா புரியல. நீங்க உங்க ஆளையே எதுக்கு அடி வாங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் இப்ப பதில கேட்டுக்கோ. என் போன் நல்லா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் எனக்கு உன் போன் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கான காரணத்தை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதோட கவலைப்படாத. சிவாக்கு ரஞ்சனோட ஞாபகம் என்னைக்குமே வராது. அதுக்குண்டான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். மாம், உங்களால அவ்வளவு ஷோரா எப்படி சொல்ல முடியுது? அதாவது அவருக்கு ஞாபகம் மறந்து இல்லையே. இல்லதான், ஆனா ஆயிடும். இங்க வா, உட்காரு. நீ மறந்துட்டியா? என்ன? சிவாவும் சக்தியும் ரொம்ப நல்ல டீம். எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கோம். நல்ல டீமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்ல டீம் ஆவாங்க. ஆனா ஒரே டீம்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆமா, நீ சின்ன வயசுல இருந்தே பிடிவாதக்காரியா இல்ல இப்பதான் மாறிட்டியா? நான் தான் சொல்றேன்ல, நீங்க என் கையில அடி வாங்க போறீங்க. நட்புல இதெல்லாம் சகஜம்தான். சரி சரி, ஓகே. 2 நிமிஷத்துக்கு இப்ப சீரியஸா பேசலாம், சரியா? உங்க அக்காவோட கல்யாணம் எதுக்காக அவன் கூட நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்? இப்ப நீங்க கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னா அங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையில சந்தோஷத்துல குறைகள் இருக்கத்தான் செய்யும். இது உன் அண்ணி சார்பா உனக்கு கிஃப்ட். ராக்கில அதனாலதான். நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அந்த ரஞ்சனும் சரி, அவன் குடும்பமும் சரி, எனக்கு சரியா படல. அது மட்டும் இல்ல, என் அக்கா ஒன்னும் கல்யாணம் பண்ணல, காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். மறந்துடாத, சிவாவும் சக்திக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அவங்க நினைச்சாங்கன்னா யாரை வேணாலும் ஒன்று சேர்க்க முடியும். அதுவே தப்பா இருந்தா கல்யாணத்தை நிறுத்தவும் முடியும். என் கண்ணு எப்பவும் உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கு. பொண்டாட்டியோட பாதி பொண்டாட்டியான மச்சினியும் டோட்டலா ஃப்ரீ. இந்த ரஞ்சன் ஏன் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான்? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. என் அக்காவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட போதா என்ன? நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஆனா எப்படி? டாக்டர் சிவா சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். நாங்க மறுபடியும் ஒரு டீமா மாறி ஒன்னா வேலை செய்யணும். என்ன யோசிக்கிற சக்தி? நான் என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா இல்லையா? தனக்கு தானே நிறைய பேசிக்கிற, கொஞ்சம் என்கிட்டயும் பேசலாம்ல. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? கேளு கேளு, உனக்கு தோன்றதெல்லாம் கேளு. நீங்க 2 நிமிஷம் சீரியஸா இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அவ்வளவுதான். வாயை முடிக்கிட்டு நான் சொல்றத அமைதியா கேட்க. ஏன் வாயவா? உன்னோட வாயவா? என்னோடதான். உங்களுக்கு
ரஞ்சனை எப்படி தெரியும்? சிவா ஒன்னும் ஒரு விதமா இல்ல, பல விதத்துல அவன் உடைஞ்சிருக்கான். ஏதாவது ஒரு விதத்துல அவனை இணைக்கணும்னு நினைச்சாலும் நான் அவனை வேற ஒரு வகையில உடைச்சிடுவேன். இந்த உடைஞ்சு போன சிவா ஒரு அறகுறை, அவன் இன்னும் உடைவான். ஆனா என்னைக்கும் முழுமையடைய மாட்டான். இது என்ன மாம்? டாக்டர் கொடுத்த மருந்து இருக்கே, அதோட டப்பா தான் சிவா கிட்ட இருக்கு. ஆனா உள்ள இருக்க மருந்து இதுதான். இந்த மருந்த தான் சிவா ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடுறான். இந்த மருந்து அவனோட பாஸ்ட மட்டும் மறக்கடிக்கிறதுக்கான மருந்து கிடையாது. அவனோட ஞாபக சக்தியையும் ஒரே அடியா அழிக்கிறதுக்கான வேலையை இது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓ மாம், யூ ஆர் ஜீனியஸ். நீங்க கலக்குறீங்க மாம். நீங்க சிவா மருந்த மாத்திட்டீங்களா? அப்படின்னா இதனால தான் சிவா குணமாக மாட்டானா? அவன் என்னைக்கும் குணமாகவும் மாட்டான். அவனுக்கு ரஞ்சனை பத்தி எப்பவும் எதுவும் ஞாபகமும் வராது. டாக்டர் சிவா, யோசிக்க முயற்சி பண்ணுங்க. உங்க மூளையை கசக்கி பிழிங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ரஞ்சனை எங்க பாத்தீங்க? ஒருவேளை இதுக்கு முன்னாடி ரஞ்சனை நீங்க பாத்திருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க டாக்டர் சிவா. அவனை எங்க பாத்தீங்க? அவன் முகம், அவனோட குரலை ரெக்கக்னைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அவன் பேசுற ஸ்டைல யோசிங்க. ஞாபகம் வந்துருச்சா? ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? மாம், சிவானனுக்கு ரஞ்சினை பத்தி ஞாபகம் வருதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஒன்னு சொல்ல முடியும். சிவா அண்ணன் என்னைக்கும் அவருடைய மாரல் வேல்யூஸை மறக்க மாட்டாரு. பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது அவருக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனா நான் ரொம்ப ஷியூரா இருக்கேன். ஒருவேளை ரஞ்சின் சக்தியை தொட முயற்சி பண்ணா கூட அவன் இந்த பிரசன்ட்ல ரஞ்சின் மாதிரி ஆளுங்களை நசுக்கி சட்னி ஆக்கிடுவான். பண்ணிட்டு போறான், விடுப்பா. அதெல்லாம் நமக்கு என்ன வந்துச்சு கிரீஷ்? அவன் சாகட்டும். ஜஸ்ட் அவன் ஒரு சிப்பாய் தானே. இப்ப இந்த சதுரங்க விளையாட்டுல சிப்பாய்கள் சாகிறதெல்லாம் சாதாரணம் தானே. ஆனா வீட்டோட மாப்பிளைய பொண்ணோட காதலன் நடிச்சா அது புதுசு இல்லையா? எந்த மாமனார் மாமியாராவது மாப்பிள்ள அடி வாங்குறத பொறுத்துக்குவாங்களா? சிவா அங்க சொந்தக்கார மாதிரி போயிருக்கான். நீ வேணா பாரு, அந்த மனோரமா நம்ம சிவாவை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளதான் போறா. எப்படியோ சக்தி அவளோட சொந்தக்கார பொண்ணு தானே, அவளோட பொண்ணு இல்லல்ல. அதுக்கப்புறம் சிவாவும் சக்தியும் ஒரேடியா பிரிஞ்சிடுவாங்க. எனக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம். நான் எதுக்காக மூளைய பிழிஞ்சு அவ்வளவு யோசிக்கணும்? ஏன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. சொல்லு டெல். டாக்டர் சிவா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. இது என் அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. ஆனா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா கேன்சல். போங்க. இங்க பாரு சக்தி. இது அவ அக்காவுடைய வாழ்க்கை பிரச்சனையா? ரஞ்சன் யாருங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு எதுக்காக இப்படி சொல்றா? அவ யாருன்னு எதுக்காக தெரிஞ்சுக்க விரும்புறா? ஆனா அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க பார்த்தா ஞாபகமே இல்ல. ரீமாவுக்கும் ரஞ்சனுக்கும் ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அவ? எத்தனை கேள்விகள்! எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அடடடடா பசங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூவை எல்லாம் இங்க அங்கே. டேய் தர்மா, அவங்களெல்லாம் புடி. அச்சோ, இங்க பாத்தியா? இங்க பாரு, சரியா சொல்லு. நீ ரஞ்சனை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த? நீ என்ன இவ்ளோ கோவப்படுற? சொல்லு, நீ என்ன சொல்லிட்டு இருந்த?
ரஞ்சன் அப்படி என்ன பண்ணா? ஆ, இப்படி வாங்க. சரி, சாரி சாரி சாரி. இப்ப சொல்லு, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு தான் எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல. ரஞ்சன் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லவே விரும்பலங்கிறப்போ நான் உங்ககிட்ட பேசி என்ன பண்றது? ஏன் சக்தி இப்படி பண்ற? நான் தான் சொல்றேனே, எனக்கு அவனை எங்க பார்த்தேன்னு ஞாபகமே இல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு, நீ எந்த விஷயத்தையும் நேரடியா சொல்ல மாட்டியா? இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. இத ரஞ்சன் கிட்டே கேட்டுலாமே. ரஞ்சன்! நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அவங்க கிட்ட எதுவும் கேட்க முடியாது. அப்படி பண்ணா அவனுக்கு சந்தேகம் வந்துரும். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? ஓஹோ, உங்க 2 பேருடைய பூமழை தூர ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க அக்காவோட நலுங்க ஆரம்பிக்கலாமா? வா. இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. டாக்டர் சிவா, மந்திரா மேடம் சொன்னது கரெக்ட் தான். இந்த சிவாக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வர போறதில்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவ ஏன் சக்தி பின்னாடி சுத்துறான்? ஒருவேளை அவன் சக்தியை மடக்க பாக்குறானா என்ன? எனக்கு சிவாவை நினைச்சா கவலையா இருக்கு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 4 நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் நம்ம தப்பிச்சிருக்கோம். சிவா மெயின் ட்ரஸ்டி, டாக்டர் வேற. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா எல்லாரும் பேசதானே செய்வாங்க. அதோட அவங்க பேசுறதெல்லாம் சந்தேகமா மாறிடும். அந்த சந்தேகத்தால நம்மளோட மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதோட எந்த ரகசியத்தை நம்ம இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்கோமோ அது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாமே நாசமா போயிடும். மாமா, நான் கூட இததான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன செய்யறது? சிவா என்னோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானா? ஆனா ஏன்? ஏன்னா அவன் மனசு சொல்றத அவன் கேட்கறான். நீங்க எல்லாரும் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலோட முதலாளி ஆயிட்டீங்க. ஆனா உங்க பிள்ளையோட மனநலமை புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் சிவா குருக்கள் வீட்டுக்கு ஏன் அடிக்கடி போயிட்டே இருக்கான்? அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காகவா? இல்ல நலங்கு வைக்கவா? இல்ல, சக்திக்காக. சக்தி, போமா, போய் அக்காவுக்கு நலங்கு வை.
அக்கா தங்கச்சி 2 பேருமே சந்தோஷமா இல்ல. என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு. நிச்சயமா இதுக்கு ரஞ்சன் தான் காரணம். பொண்ணுக்கு நலுங்கு வச்சாச்சு, இப்ப மாப்பிள்ள உங்க டர்ன். என்ன? இந்த ரஞ்சனை நினைச்சு சக்திக்கு இவ்வளவு கவலைப்படுறான்னு இப்பதான் புரியுது. வேற யார் கண்ணையும் படாததை நான் பார்த்துட்டேன். அவனை பத்தின கேவலமான உண்மை. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. என்னானாலும் சரி, ரஞ்சனை பத்தின எல்லா ஞாபகம் வர்ற வரைக்கும் இதை நல்லா யோசிச்சு இதை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஞாபகம் வரல சக்தி. ஆனா சக்திக்காக சிவா கஷ்டமானது மட்டும் இல்ல, செய்ய முடியாத வேலையவும் செய்வான். இல்லம்மா, இது சாத்தியமே இல்ல. சிவாவும் சக்தியும் எப்படி ஒண்ணா? என்னப்பா இது? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற சூர்பனக மந்த்ரா இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க அம்மா, நான் என் சிவாவை மறுபடியும் உடைஞ்சு போறதுக்கு விட மாட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, நாம அவனை ஒரு முறை ஆல்மோஸ்ட் இழந்துட்டோம். அவனோட கடந்த காலத்து நிழல் இன்னமும் அவனை சுத்திக்கிட்டேதாமா இருக்கு. அதோட அந்த மாதிரி உறவு உருவாகிற மாதிரி இருந்தா நாம அதை தடுத்தாகணும். அதோட எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. அவனுக்கு சக்தி மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அம்மா, ஒருவேளை அப்படியே இருந்தாலும் நாம அதை என்கரேஜ் பண்ண கூடாது. சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர முடியாதுமா. I'm sorry. I'm really sorry. ஐயோ சக்தி, உங்க அக்காவோட நலுங்குல அந்த டாக்டர் சிவாவோட சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ உன் சித்திய மேல அனுப்பாம அடங்க மாட்டேன்னு தோணுது. எனக்கு முன்னாடியே இந்த டாக்டர் சக்திக்கு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்கான்.
நாட் ஃபேர் சக்தி. நீ இந்த துரோகத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரதா பிறந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிவாவும் சக்தியும் ஒண்ணுதான். அதாவது ஒரு உயிர் ஈருடல் மாதிரி. மந்திரா, நீ என்ன சொன்ன? நம்ம சுவாமிஜி என்ன கணிச்சு சொன்னாரு? நம்ம சிவாக்கு கல்யாணம் ஆகும். சங்கடம் உன்னை நெருங்கி வந்துருச்சு மந்திரா. சிவாவுடைய கிரகம் மாறிக்கிட்டு இருக்கு. சிவாவுக்கு முழுமையா கல்யாண யோகம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா அவர் எதையுமே கணிச்சு சொல்லல. ஆனா அவர் எப்ப அந்த மாதிரி சொன்னாரோ திடீர்னு சக்தி வந்துட்டா. நான் சிவாக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். ஆனா கல்யாணம் நடக்கலையே. நாம எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கிரகம் நட்சத்திரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்ல முயற்சி செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். மேல சிவசக்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் சக்தியை என் சிவாக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த சாமியாரு சக்தி என்னோட அழிவுக்கும் காரணமாவான்னு கூட தான் கணிச்சு சொன்னாரு. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வரப்போறா. அவ வாழ்க்கையில அழிவை ஏற்படுத்துவா. நாம சிவா சக்தியுடைய கல்யாணத்தை பத்தி யோசிச்சாகணும். இல்ல இல்ல, இது நடக்க கூடாது.